சொல்லுங்க. அருமை அருமை. சொல்லுங்க சொல்லுங்க. நண்பா கயல்விழின்னு ஒரு குழந்தை நண்பா. ஆ, அவங்க அம்மா பேரு முத்தம்மா. ஆ, அவங்க அப்பா பேரு கணபதி. ம். ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்துன்னு வராங்க. ஓகே. அங்க தண்ணி பஞ்சம் அதிகம் ஆ, அந்த ஊர்ல. ஆ, தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்கனால இவன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இவருக்கு என்ன வேலைன்னாக்கா அந்த அந்த ஆத்து ஓரமா போய் கருவேல முள்ள வெட்டி ம். மரங்களை வெட்டி அதை கட்டா கட்டி கொண்டு டவுன்ல போய் கொடுத்துட்டு காசுக்கு வாங்கிட்டு அந்த காசுல வந்து அரிசி எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. ஆ, அது மாரியே நடைமுறையா ஒரு தாட்டி வாங்கிட்டு கடையில போய் கொடுத்துட்டு குழந்தைக்கு தின்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அரிசி இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. ஓகே. வந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. மனைவிட்ட முத்தம்மாட்ட கொடுக்குறாரு ம். சமைக்க சொல்லி. ம். முத்தம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கு. ம். அவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய பாழடைஞ்ச கிணறு ஒண்ணு. ஆ, ஒரே குப்பையும் கூழானுமா கடந்து அது ஒரு 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 பயன்பாடு இல்லாத ஒரு கிணறா இருக்கு. ஓகே. இவர் அங்க விறகு பொழந்து அந்த கிணத்து ஓரமாதான் இவங்க விறகெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த காஞ்ச உடனே கொண்டு கடைங்களை வித்துட்டு விறகு கடையில கொட்டி கொடுத்துட்டு எடை போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்தா ம். ஜீவனாம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ம். ஒரு நாள் முத்தம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கா. இவர் வந்து கோடாலியை சரி பண்ணிட்டு கத்தியை சரி பண்ணிக்கிட்டு தீட்டிக்கிட்டே இருக்க வெளியில உட்காந்துருக்காரு. ஆ, பொண்ணு கயல்விழிங்கிற பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா விளக்கு வெளிச்சத்துல. ஓகே. படிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன படிக்கிறன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு குறளை சொல்றா. அழகு அழகு. ஆ, மணக்கேணியை தோண்ட தோண்ட எவ்வளவு நீர் சுரக்கிறதோ அது போல கற்க கற்கதான் அறிவு வளரும்ன்ற மாரி அவ பொருளோட படிக்கிறா. அருமை அருமை. இத வந்து அப்பா வந்து கேக்குறா, என்னம்மா அது அர்த்தம்? ம். அப்பா, ஜனத்தை தோண்ட தோண்ட எப்படி தண்ணி வருதப்போ அது மாரி படிக்க படிக்க நமக்கு கல்வி அறிவு வளரும்ன்ற உடனே ஆ, அத தெரிஞ்சுக்கிட்டு இவரு என்ன செய்யறாரு, கம்முன்னு இருக்காரு. ஆ, சரின்ட்டு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துடுறாங்க. ம். விடிஞ்சு முத்தம்மா பாக்குறா, வீட்டுக்கார காணும். எங்க காலையில ஏஞ்சி எங்க போனாரோன்னு பார்த்தா, ம். இவரு 2 ஆளை கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துல இருக்க கிணற வந்து சுத்தம் பண்றாரு. ஓகே. சுத்தம் பண்ணி திருப்பி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாரு அந்த தண்ணிய ம். கிணத்த. ம். பாத்தீங்களா, ஊரு ஜனங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருது தண்ணி ம். பிடிக்க. ஆ, தண்ணி மொண்டுக்கிட்டு ஆ, போறதுக்கு. ஆ, வந்தோடனே முத்தம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ம். இது எப்படி நடந்ததுன்னு கேட்டாக்க, கயல்விழி இந்த குறள் படிச்சதுனால வந்தது அந்த பயனு. அருமை 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 அஹ் அருமை. கல்வியின் பயனு. ஆ, ஆ, அத உணர்ந்து அப்பங்காரன் ஏன் பாழ் அடைஞ்ச கிணத்த வீணா போட்டு வச்சிருக்கோம், தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஊர் ஜனங்களே கஷ்டப்படுறாங்களே, ம். நம்ம மனைவியும் கஷ்டப்படுறாளேன்ட்டு தான் விறுவிறுன்னு ஆளுல வச்சுட்டு தூர்வாரி அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து தண்ணி இப்ப ஊர் மக்களே அவங்க வீட்டுல நோக்கி வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க சந்தோஷமா. அருமை உன் அருமை அருமை அருமை. உன் புள்ளைய நல்லா இருக்கணுமா, உன் புள்ள நல்லா இருக்கணுமா, ஆ, நீங்க நல்லா இருக்கணுமா, ஆ, இந்த ஊருக்கே தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஆ, அது மாரி எல்லா கிணத்தையும் உடனே நாட்டாமைய கூப்பிட்டு அவர் என்ன நாட்டாம இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லா கிணத்துலயும் என்ன செய்யறாரு, தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாரு. அந்த கிராமத்தையே தண்ணி பஞ்சம் இல்லாம ஆக்குறாரு. அருமை அருமை அருமை. அதான் நண்பா. நன்றி நன்றி. இருங்க, கட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.